நடந்து அதுக்கப்புறம் ஃபத்ஹ் மக்கா வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் கையில் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அமைதியாகங்க, ஃபோன் பேசி முடிங்க. உங்களுக்கு தாயிஃபுடைய வரலாற்று செய்தியை சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அமைதியாக கேளுங்க. ஆனால் தூங்கிறாதீங்க. தூக்கம் வந்தால் சொல்லிடுங்க. என் பேச்சையே தூக்க மாத்திரையாக ஆக்கிறாதீங்க. அதில் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அப்புறமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் கேட்கலாமா? என்ன 4 இன்ஷா அல்லாஹ் தான் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கவனிச்சு வாங்க. தாயிஃப் நகரம் நாம இப்போ பயணம் மேற்கொள்றோம். இந்த தாயிஃப் நகரம் என்பது மறுபடியும் நாம இப்ப மக்காவுக்கு போயிட்டு அங்கேயிருந்து தாயிஃப் போவோம். இது மதீனா ரூட். இந்த ஹுதைபியா உடன்படிக்கை என்பது மதீனா ரூட்ல இருக்குது. இங்க வந்துட்டு இதை பார்த்துட்டு மறுபடியும் நாம 30 கிலோமீட்டர் பயணிச்சு மக்கா போயிட்டு மறுபடியும் தாயிஃபை நோக்கி நாம பயணிப்போம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இந்த தாயிஃப் நகரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஊர் என்றால், சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு ஒரு துவா செய்தார்கள். ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரிய்யதி பிவாதின் கைரி தி ஸரஇன் இன்த பைத்திக்கல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலாத் ஃபஜஅல் அஃபீதத்தன் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினத் தமராத் லஅல்லஹும் யஷ்குரூன் அப்படின்னு ஒரு துவா செஞ்சாங்க. என்ன துவா செஞ்சாங்கன்னா, காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் சேர்ந்து கட்டி முடிச்சாங்க. கட்டி முடிச்சுட்டு காபத்துல்லாவுடைய வலது இடது மேல கீழே எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தால் எங்கு பார்த்தாலும் வனாந்தர பகுதிகள், மலைகள், காடுகள். மலைகள், காடுகளும் கிடையாது, மலைகள், வனாந்தர பகுதிகள், பாலைவனம். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ், எங்கு பார்த்தாலும் மலைகளும் வனாந்தர பகுதிகளாகவும் பாலைவனமாகவும் இருக்கிற இந்த பூமியில் கனி வர்க்கங்களையும் வசந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஊரை தருவாயாக என்று கேட்டார். அதாவது பொற்புண்டுகள் முளைக்கக்கூடிய, விவசாயம் செய்யக்கூடிய, பல வகைகளை கொடுக்கப்படக்கூடிய ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு நபிமார்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வானா இல்லையா? அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தால் இந்த தாயிஃப் நகரம் நாம போறோம் இருக்கு இல்லையா, இந்த தாயிஃப் நகரம் என்பது சவுதி அரேபியாவில் உள்ள ஊர் அல்ல. 2 விதமான வரலாற்று, நல்லா கேட்டுக்கீங்க இந்த செய்திகளை. இடையில பேசுனீங்கன்னா வரலாற்று செய்தி உங்களுக்கு மறந்து போயிடும். அப்போ ஒன்று ஷாம் தேசத்தில் இருந்து அல்லது சுவர்க்கத்தில் இருந்து 2 விதமான குறிப்பு கிடைக்கிறது. ஒரு ஊரை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு தவாஃப் செய்து 7 முறை தவாஃப் செய்து, நம்ம தவாஃப் செய்யணும் இல்லையா, அந்த மாதிரி 7 முறை தவாஃப் செய்து கொண்டு வந்து வைக்கப்பட்ட இந்த நாட்டிற்கு சம்பந்தமில்லாத ஒரு ஊர் தான் தாயிஃப். நீங்க போய் பார்த்தால் தெரியும். மிதமான குளிர், மிதமான வெப்பம். கிட்டத்தட்ட ஒரு தேனி மாவட்டத்துக்குள்ள, ஒரு ஊட்டியில, ஒரு கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தாயிஃப் நகரம் கொடுக்கும். அத மாதிரி ஒரு ஊர் சவுதி அரேபியாவில் எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது. இப்ப வாங்க வரலாற்றுல வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஊரை கையில் எடுத்துக்கொண்டு தவாஃப் செய்து கொண்டு வந்து வைத்தார்கள். அதனால தவாஃப்ல அந்த பேர்லயே தாயிஃப்னு அதுக்கு பேர் வந்துச்சு. இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஊர் தான் தாயிஃப். ஒண்ணு. 2வது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தோட்டத்துல இருப்பாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வருவாங்க. அல்லாஹ் மரியம் சூராவுல அந்த செய்தியை சொல்றான். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நீ அல்லாஹ்வை பயப்படுபவனாக இருந்தால் என் முன்னாடி வராத, நான் எந்த ஆண்மகனுக்கு முன்னாடியும் நின்றது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னும் ரசூல், நான் அல்லாஹ்வின் தூதுவராக வந்திருக்கிறேன், உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறேன். ஒரு நீண்ட வரலாறு மரியம் சூராவில் வரும் இல்லையா? அந்த சம்பவமும் தாயிஃப் நகரத்தில் நடந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு அங்கேயே எழுதி போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சிறப்பு அந்த தாயிஃப் நகரத்திற்கு இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு முடிவுக்கு வரும்போது, பொதுவாகவே ஒரு வியாபாரமே நம்ம செய்யறோம்னு சொன்னா ஒரு ஊர்ல ஒரு கடை போடுவோம், கொஞ்ச நாள் பார்ப்போம், வியாபாரம் அவங்க என்ன செய்வோம், ஒன்று கடையை மாற்றுவோம் இல்லை ஊரை மாற்றுவோம் இல்லையா? அது இயல்பு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்கள்ட்ட 10 வருஷமா சொல்லி இவங்க கேட்கவே மாட்டேங்கிறானுங்க. சரி, வேற ஊர்ல போய் நாம என்ன செய்யலாம், தாவா பணி செய்யலாம், இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கலாம்னு ஒரு ஊரை செலக்ட் பண்ணாங்க. அந்த ஊரை செலக்ட் பண்ணும்போது மேபி
ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு இப்படி யோசிச்சிருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவால கிடைச்ச ஊர் ஒரு சிறந்த ஊர், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஊர், அதனால அந்த ஊர் சிறந்த ஊரா இருக்கும்னு ஒரு முடிவெடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வளர்ப்பு பிள்ளை ஸைத் இப்னு ஹாரிஸாவையும் கூப்பிட்டு கொண்டு 10 நாள் பயணம் செய்து எங்க போனாங்க? தாயிஃப் நகரம் போனார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்து போனது ஒன்று, தாயிஃபில் நடந்தது ஒன்று. ஒரு ஊருக்கு போன உடனே அந்த ஊர் தலைவர்களை சந்திப்பது என்பது வழமை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ யஅலா, ஹம்தான், அஹ்மத் என்று சொல்லக்கூடிய 3 பேர்களை தலைவர்களை போய் சந்தித்தார்கள். அந்த தலைவர்கள் மிக மோசமாக ரசூலிடத்தில் நடந்து கொண்டார்கள். அதில் ஒருத்தர் சொன்னா, அபூ யஅலா, உன்னையத்தான் தூதுவரா அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானா, வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தர் சொன்னான், அவன் என்ன சொன்னான்னா, அவன் பேரு அஹ்மத், அவன் என்ன சொன்னான்டா, நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய தூதர் என்று இருந்தால் நான் என்ன செய்வேன், நேரா மக்காவுக்கு போய் காபத்துல்லாவுடைய திரையை கிழித்து வீசி விடுவேன். இன்னொருத்தர் சொன்னா, நீ அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் உன்னை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை, அப்படி இல்லை என்றால் என்னை பார்க்கிற தகுதி உனக்கு இல்லை, வெளியே போகணும். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 3 பேரையும் சேர்த்து ஒரே பதில் சொன்னார்கள், நான் இங்க வந்ததாகவும் உங்களை சந்தித்ததாகவும் இனி யாருக்கும் தெரியப்படுத்தவே வேண்டாம். அப்ப அந்த நேரத்துல தான் ஒரு வீதியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நடந்து செல்லுகிற பொழுது இந்த தலைவர்கள் பேச்சை கேட்டு சின்னஞ்சிறு பிள்ளைகளுடைய கையிலே பாறை கற்களை கொடுத்து, சாதாரணமான நம்ம ஊர்ல உள்ள கல்லு மாதிரி இல்லைங்க, இங்க உள்ளதெல்லாம் மலை கற்கள், பாறை கற்கள், அடிச்சா உடனே உடஞ்சி எழுப்பலாம். அப்போ அந்த பிள்ளைகளுடைய கையில அந்த பிஞ்சு நெஞ்சில் நஞ்சை வார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போகிற பாதையை நான் காட்டுவேன் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். அந்த பாதைகளில் எல்லாம் கல்லால் அடித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை படிப்பார் இல்லையா, கல்லால் சில பேர் அடித்தார்கள், கடும் சொல்லால் பல பேர் அதைத்தார்கள் சொல்லுவாங்க. பைத்தியக்காரன், சோனியக்காரன் வார்த்தைகளால் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லால் அடித்தார்கள். எந்த அளவுக்கு வரலாற்றை எழுதுறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரண்டை காலிலேயே அடித்து அந்த கரண்டை கால் உடைந்து தொங்கியதாக வரலாற்றை எழுதுகிறார். அவ்வளவு கஷ்டப்பட்டார், நடக்க கூட முடியாது. ஸைத் இப்னு ஹாரிஸா வலது பக்கமும் இடது பக்கமும் முன்னும் பின்னும் ஓடி ஓடி ரசூலின் மீது விடுகிற எல்லா கல்லையும் அவர் மேலையில் வாங்கி கொண்டார், அவர் மேலையில் வாங்கி கொண்டார். அடி தாக்க முடியாமல் அவர் உடல் முழுவதும் ரத்தம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுவதும் ரத்தம், உடல் முழுவதும் ரத்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மேனியில் வழிகிற அந்த ரத்தங்களை எல்லாம் கீழே போய் விழாமல் மீண்டும் மீண்டும் எடுத்து தன் மேனியில் தடவி கொடுக்கிறார். உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியுதா நான் சொல்றது? தடவிக்கிறார், மேல தடவிக்கிறார். அப்போ ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸைதே, ஒரு நபியினுடைய ரத்தம் அநீதமாக ஒரு பூமியில் ஒரு சொட்டு விழுந்தால் அல்லாஹ் அந்த பூமியை அடித்து ஒழித்து நாசமாக்கி விடுவான். என்னால் இந்த பூமி அழிந்து விடக் கூடாது என்பதற்குத்தான் அந்த ரத்தம் கீழே விழாமல் என் மேனியிலேயே தடவி கொள்கிறேன் என்று சொன்னார்கள். கண்மணியா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழலில் கூட இரக்கத்தன்மையோடு ரசூல் நடந்து கொள்கிறார்கள் என்றால் எவ்வளவு இரக்கத்தன்மை உடையவர்களாக ரசூல் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் இங்கே யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடி தாங்க முடியாமல் நடக்கவும் முடியாமல் ஒரு தோட்டத்தில் போய் ஒதுங்குகிறார்கள். அந்த தோட்டம் தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு காட்டப்படும். அந்த தோட்டம் அன்றைக்கு பேரித்த, அதாவது திராட்சை தோட்டமாக இருந்தது. இப்பயும் திராட்சை பயிர் செய்திருக்கிறாங்க. நான் போன வாரம் போகும்போது பார்த்தேன், திராட்சை பயிர் போட்டிருக்காங்க இப்பயும். அப்ப அந்த தோட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒதுங்கி உட்கார்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையை உத்பா ஷைபா என்று சொல்லக்கூடிய 2 எதிரிகள் பார்க்கிறார். உத்பாவும் ஷைபாவும் ரசூலின் மீது கடினமான எதிர்ப்பு கொண்டவர்கள், கோபம் கொண்டவர்கள், எதிரிகள். அவங்க 2 பேரும் பார்க்கிறாங்க. இந்த உத்பாவும் ஷைபாவும் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மீது வெறுப்பு கொண்டவர்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகள்கள் ஸைனப், உம்மு குல்சுமை, இந்த 2 பேரும் திருமணம் முடிச்சிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நபி பட்டத்தை வெளிப்படுத்திய உடனேயே, உங்க அத்தா என்ன பெரிய ரசூல் ஆயிட்டாராமா, ரசூலுடைய மகளெல்லாம் வச்சு எங்களால் குடும்பம் நடத்த முடியாதுமா, உங்களை தலாக் விட்டுற வீட்டுக்கு கொண்டு அனுப்பிவிட்டாரு. அவ்வளோ மோசமானவங்க 2 பேர். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நிலையை பார்த்து
பொதுவாக எதிரிக்கு ஒன்றுண்டா எதிரி சந்தோஷம் தானங்க படணும். ஆனால் இந்த உத்துபாவும் ஷைபாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டிருக்கிற அடி அந்த வேதனையை பார்த்து அவனுங்களுக்கே இறக்க வந்துருச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு அடிபட்டு இருக்கிறாங்க. அப்ப இறக்கப்பட்டு என்ன செஞ்சாங்களா, அத்தாஸ் என்று ஒருவர் இருந்தார். இந்த பெயரை நீங்க வாழ்நாள்ல என்னைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க பார்ப்போம். அத்தாஸ், அத்தாஸ், அத்தாஸ். இந்த அத்தாஸ் ஒரு அடிமை இருந்தார். நீங்க வரலாற்றில் என்னைக்குமே இவரை நினைவில் வைக்க வேண்டிய ஒரு நபர். இவர் பேர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த பள்ளிவாசல்ல போய் நாம தொழுகணும். அல்லாஹ் அதுக்கு உண்டான பாக்கியத்தை கொடுப்பானாக. அப்ப அந்த அத்தாஸ் என்று ஒருவர் இருந்தார். அவர் கையில ஒரு தட்டில் திராட்சை பழத்தை கொடுத்து, அந்த திராட்சையை கொண்டு போய் முகமதுட்ட கொடு, நாங்க கொடுத்தோம்னு சொன்னா அவர் வாங்க மாட்டார். ஏன்னா அவர் எங்களுடைய எதிரி. அதான் நீயா கொடுத்தது மாதிரி கொடுத்துரு அப்படின்னு கொடுக்க. அவர் அந்த திராட்சை தட்டை வாங்கி நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் கொண்டு போய் வைத்தார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதா, இது என்னன்னு கேட்டாங்க. நான் ரொம்ப அடிபட்டு வேதனைப்பட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப பசியா இருப்பீங்க, அதனால இந்த திராட்சையை சாப்பிட்டு கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திராட்சையை எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சாப்பிட்டார். இந்த அத்தாஸுக்கு பெரிய ஆச்சரியம், என்ன வித்தியாசமான ஒரு வார்த்தை சொல்லுகிறீங்களே, இந்த மாதிரி இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது எங்களுடைய இஸ்லாத்தின் வழமை, அல்லாஹ்வின் உத்தரவு. எந்த நல்ல காரியம் செய்தாலும் நாங்கள் பிஸ்மில்லா சொல்லிதான் செய்வோம். ஆனா நமக்கு அந்த பழக்கம் இருக்குதாங்கிறது டவுட் இல்லையா? நம்ம சட்டை போட்டாலும், செருப்பணிந்தாலும், உணவு உண்டாலும், வீட்டுக்குள் நுழைந்தாலும், வீட்டை விட்டு வெளியில வந்தாலும், புத்தகம் படித்தாலும், குர்ஆன் படித்தாலும், என்ன செய்தாலும், தண்ணீர் குடித்தாலும், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் அல்லது இறை சாப்பிட்டாலும் என்ன செய்யுங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். இல்லைன்னா நாம சாப்பிட்ற மொத்தமும் ஷைத்தானுக்கு போயிடும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்றது எங்க வளமைப்பா அப்படின்னா. அப்ப அந்த அத்தாஸ் சொன்னாரு, இந்த ஊர்ல நான் இப்படி பார்த்ததில்லை, ஆனா எங்க ஊர்ல இவங்க சொல்லுவோம்னா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அப்படி எந்த ஊர் பாணி அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் நீனுவா என்கிற ஊரை சார்ந்த. என்ன ஊருங்க? நீனுவா. நீனுவா என்கிற ஊரை சார்ந்தவனா? அது யூனுஸ் நபியுடைய ஊராட்சி என்ன. உடனே அவருக்கு இன்னும் ஆச்சரியம், இன்னும் ஆச்சரியம். யூனுஸ் நபி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். யார் கேட்டது? அத்தாஸ் கேட்டார். யூனுஸ் நபி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும் போது, என்னப்பா இப்படி கேட்கிற? யூனுஸ் என்னுடைய சகோதரர், அவரும் நபியாக வந்தவர். அந்த நபிமார்களின் வரிசையில் நான் இறுதி தூதர். எனக்கு யூனுஸை தெரியாம இருக்குமா அப்படின்னா. உடனே அவர் அதை கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலையும் காலிலையும் முத்தமிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலையும் காலிலையும் முத்தமிட்டார். இதை தூரத்துல இருந்து ரெண்டு பேர் பார்த்துட்டு இருந்தாங்க. யாரு? உத்பா, ஷைபா. அட பாவி, திராட்சையை கொடுத்துருவானா இவனும் போய் சேர்ந்தானா? இதுக்குதான் இவர்கிட்ட யாரையுமே அனுப்புறது இல்லை. டேய் அத்தாஸ், எவான்னு கூப்பிட்டான். ரெண்டு போனாரு. என்னப்பா, ஏன்னா திராட்சை தானே உன்னை கொடுக்க சொன்னேன், நீயும் அந்த மார்க்கத்துல போய் சேர்ந்தியா? உன்னுடைய மார்க்கம் எவ்வளவு சிறந்த மார்க்கம். நீ மிக சிறந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறவன், நீ போய் அவர் காலில் அவர் முத்தமிடுற, தலையில முத்தமிடுற, என்னாச்சு அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, மிக சிறந்த மனிதரை நீங்கள் காயப்படுத்திருக்கிறீர்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை அவருக்கானது அல்ல, அது ரப்பினுடைய வார்த்தையை அவர் பேசுகிறார். நீங்க அவரை ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று அந்த தாயிஃப் பயணத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே நபர் அந்த அத்தாஸ் மட்டும்தான். அதனாலதான் இன்னைக்கும் அவர் பேர்ல ஒரு பள்ளி கட்டி அவரை இந்த அரசாங்கம், இந்த மதீனா, அதாவது இந்த அரபு தேசம் அவரை நினைவு கூறி கொண்டிருக்கிறது. என்றால் அது மிக அல்ல, அந்த அத்தாஸ் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய சிரமத்துக்கு மத்தியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிக வேகமாக இறங்கி வந்தார்கள். அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே சொல்றாங்க, இந்த ஹதீஸ் வரும், நான் 4 முறை மிக வேகமாக பூமியை ரசூலை நோக்கி வந்திருக்கிறேன். அதிலே ஒன்று தாயிஃப் நகரத்தில் ரசூல் அடிபடுகிற பொழுது நான் மிக வேகமாக வந்தேன். அந்த சும்மா வரல, மலைகளுக்கென்று ஒரு மலக்கு இருப்பார் இல்லையா, எல்லாத்துக்கும் எல்லாம் மலக்குமார்களை நியமிச்சிருக்கா இல்லையா. நம்முடைய ஒவ்வொருவருடைய தோல் புஜத்தில் 2 மலக்குகள் இருக்கிறாங்க இல்லையா. மாபின் லதைஹிம் இல்லா ரகீபுன் அதீத், அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு மனிதர்களுடைய 2 புஜங்களிலேயும் 2 மலக்குகளை நாம் நியமித்திருக்கிறோம்.
பேரோட சொல்றான். வலது புறத்தில் இருப்பவர் ரகீம், இடது புறத்தில் இருப்பவர் அதீம். வலது புறத்தில் இருப்பவர் நன்மையை பதிவு செய்கிறார், இடது புறத்தில் இருப்பவர் தீமையை பதிவு செய்கிறார். வலது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு நன்மை செய்தவுடனேயே பதிவு செய்கிறார். இடது புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு நீங்கள் செய்கிற தீமையை உடனே பதிவு செய்வதில்லை, கொஞ்ச நேரம் தாமதிக்கிறார். எங்கே அந்த தீமையை நினைத்து வருந்துகிறாரா, தௌபா செய்கிறாரா என்று தாமதப்படுத்தி அப்படி செய்யவில்லை என்றால் மட்டும்தான் பதிவு செய்கிறார். ஒருவேளை ஒரு தப்பை செஞ்சுட்டு ஐயோ இந்த தப்பை நான் செஞ்சுட்டனே அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்றால் அவர் அதை பதிவு செய்வதில்லை. எவ்வளவு தூரம் அல்லாஹ் நம்ம மீது இறக்கப்பட்டிருக்காம. சோ எல்லாத்துக்குமே அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை நியமித்திருக்கிறார். அப்படி மலைகளுக்கு நியமிக்கப்பட்ட மலக்கையும் கூட கூட்டிட்டு வந்தாங்க என்று சொன்னாங்க. யார சொல்லலாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள், உங்களை இவ்வளவு தூரம் காயப்படுத்திய இந்த தாயிஃப் வாசிகளை 2 மலைகளுக்கு மத்தியில் நசுக்கி நான் அப்படியே பஸ்மமாக்கி விடுகிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மா புஇஸ்து மல்ஊனன், நான் சபிக்கின்ற நபியாக உலகத்திற்கு வரவில்லை, வலாகின் உர்சில்து மர்ஹூமன், இரக்கம் காட்டப்படக்கூடிய நபியாகத்தான் நான் வந்திருக்கிறேன். இந்த மக்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்கள் நிச்சயமாக என்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இவர்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட சூழலிலேயும் அவர்களை மன்னிக்கிறேன். இன்னைக்கு மன்னிக்கிற மனப்பான்மையை நமக்கு வரமாட்டேங்கிறது. என்ன இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். வருஷ கணக்கில் தம்பிகிட்ட பேசாத அண்ணன் இருக்கிறார், அத்தாட்ட பேசாத மகன் இருக்கிறார், மகனிடத்துல பேசாத அத்தை இருக்கிறார், அக்காவிடத்துல பேசாத தங்கை இருக்கிறார், மாமி இடத்துல பேசாத மருமகள் வருடக்கணக்கில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு சின்ன சண்டை, எதனால நீங்க பேசாம இருக்கிறீங்கன்னா மறந்து போகிற, அதாவது எங்க அண்ணன்ட்ட நான் 20 வருஷமா பேசுறேன்னு சொல்றாரு, ஏங்க பேசுறதுல தெரியல சார், அது ஏதோ ஒரு பழைய சண்டை, பாவி எதுக்காண்டி பேசாம இருக்கிறதே தெரியாம பேசாம இருக்கு, அப்படியெல்லாம் இருக்கிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பெரிய தவறை கண்கூடாக பார்த்து மன்னித்தார்கள் என்றால் அந்த மன்னிக்கிற மனப்பக்குவம் நமக்கு மிக முக்கியமானது. ஏன்னா மன்னிக்கிற தன்மை என்பது அல்லாஹ்வுடைய தன்மை. அல்லாஹ் நம்மளை அந்த மாதிரி செஞ்சா என்னங்க செய்ய முடியும்? நாம செய்யற தவறுக்கு உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு அல்லாஹ் சொன்னா நம்மளால நம்பிக்க முடியுமா? ஆனால் அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்படி அந்த மன்னிக்கிற மனப்பான்மை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம படிக்கணும், மன்னிச்சு பழகணும். ஏன்னா மனிதர்கள் தவறு செய்வோம் தாங்க, தவறு செய்யறதாவ மனசனே கிடையாதுங்க, மலக்கு. ஏன்னால் மலக்குமார்கள் தான் மாசூமியங்கள், தவறுனா என்னன்னு தெரியாது. குல்லுபனி ஆதம ஹத்தாஊன் வ கைருல் ஹத்தாஈன் அத்தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் தவறு செய்பவர்கள் தான். அந்த தவறு செய்பவர்கள் சிறந்தவர்கள் மன்னிப்பு கேட்பவர்கள், தௌபா செய்பவர்கள். உடனே நீங்க எல்லாம் சொல்லிட்டாரு, இது என்னென்ன தப்பு எல்லாத்தையும் செஞ்சு இவர் மேல போட்ட வேண்டியதான், தெரியாம செய்ய தப்புட்டாங்க, நீங்க பாட்டு அபூபக்கர் சித்திக் சொன்னாரு தப்பு செய்யலாமா, மனுஷன்டா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க பாட்டு வேற மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் எடுத்துறாரு. சரியா? தெரியாத நம்ம தவறு செய்யத்தான் செய்வோம். அப்ப அந்த தவறை நினைத்து நாம் வருந்த வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க என்கிட்ட கொண்டு நாங்க ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு விட்டுருவோம், அவங்க சொன்னதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு. ஸோ அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய தவறை மன்னித்தார்கள். சாதாரணமான விஷயம் இல்லைங்க, நம்ம வார்த்தைகளால் பேசி விடுகிறோம். ஒரு தடவை ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யார சொல்லலாம், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள், மிகப்பெரிய சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள், நீங்களும் எத்தனையோ பல சோதனைகளை சந்தித்திருக்கிறீர்கள், உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதாவது நிகழ்வு இருந்தால் எதை சொல்வீர்கள் என்று கேட்டார். யார் கேட்டா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருக்குமா, நான் தாயிஃப் நகரம் செல்லுகிற பொழுது என் மக்களே கையில் கற்களை வைத்துக் கொண்டு என்னையே பைத்தியக்காரன் சூனியக்காரன் என்று சொல்லி அடித்தார்களே, அதை வாழ்க்கையில் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய வேதனையை, ரணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது அந்த வரலாற்று செய்தி. ஆனாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள். அவர்கள் அன்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கு அல்லாஹ் நிறைவேற்றிருக்கார். இன்னைக்கு நீங்க தாய் போய் கடை சண்டாளம் வாதிக்கலாம் சொல்லாம போய் கல்லார அடிச்சுக்கிட்டா அவன் கோவப்படணும். எவனோ ஒரு முட்டாப்பையை செய்யறதுக்கு நாங்க இல்லையா? நாங்க ரசூலை விரும்புகிறோம். இன்றைக்கு தாயிஃப் நகரத்திற்குள்ள நீங்க போனால் தெரியும், திரும்பும் திசையெல்லாம் பள்ளிவாசல், பள்ளிவாசல், எங்கு பார்த்தாலும் பள்ளிவாசல். தொழுகை நேரத்தில் அப்படி அப்படியே கல்லாக்குடியோடு துருவ போயிருக்காங்க. அந்த அளவுக்கு தொழுகையில் ரொம்ப பேணுதலாக இருக்கிறார். ரசூலின் மீது அதீத அன்பு கொண்டு இருக்கிறார். ஆனால் வரலாற்று துரோகத்தை செய்து இன்றைக்கு வரைக்கும் வருந்துகிறார். வரலாற்று துரோகம் அவர்கள் செய்தது என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்
அக்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நபிசுல்லாஹு அவங்க ஏற்றிருந்தாங்களா, இன்னைக்கு மதீனாவை போட்டு தாயிஃப் இருந்திருக்கும் இல்லையா? மதீனாவாசிகள் ஏற்றதுனால இன்னைக்கு மஸ்ஜித் நபவி அங்க இருக்குது, ரசூல் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஒருவேளை தாயிஃப் மக்கள் ரசூலை ஏற்றிருந்தால் மஸ்ஜித் நபவி இங்கே இருந்திருக்கும். அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. எங்க முன்னோர்கள் செய்த வரலாற்று துரோகம் அது. ஒருவேளை ரசூலை ஏற்றிருந்தால் அல்லாவுடைய ஏற்பாடு என்னமா தான் நடக்கும். ஆனால் மதீனாவை தான் அல்லாஹ் ரசூலுக்கு கனவில் காட்டினான். அது வேற செய்தி. நபிசுல்லாஹு அல்லாஹ் மதீனாவை கனவுல காட்டினான். இதுதான் உங்களுக்கு சகுந்த ஊர், இந்த ஊருக்கு தான் நீங்க போகணும்னு அல்லாஹ் முடிவு செய்தான். ஆனாலும் தாயிஃப் வாசிகளுக்கு அந்த ஒரு ஃபீல் வரலாற்று துரோகமாகவே மனதில் பதிந்து போய்விட்டது. நம்ம ஊரை மிஸ் பண்ணிட்டாங்களே, இல்லாட்டி இன்னைக்கு மஸ்ஜித் நபவி தாயிஃப்ல இருந்திருக்குமே என்று ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு இளப்பாறதுக்காக வேண்டி ஒரு மலைக்கு கீழே போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மலைக்கு மேலே இவனுங்க ஏறி எந்த அளவுக்கு ரசூலின் மீது கடுமையான கோபத்தில் இருந்திருப்பாங்க. அந்த மலைக்கு மேலே ஏறி பாறைகளை உருட்டி ரசூலுல்லாஹ் கொல்ல பார்த்துக்கிறாங்க. உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு ஒரு பழமை வாய்ந்த பள்ளிவாசல் மஸ்ஜித் ரசூல்னு கட்டியிருக்காங்க. ரசூல் பள்ளி அதை நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த பாறைகள் உருண்டு வருகிறத பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைக்கிளையால் அவர்களுடைய விரல் அசைவால் அந்த பாறைகள் அப்படியே உருண்டு வந்து அப்படியே நின்ற மாதிரி இருக்கும். அந்த மலை அப்படி இருக்கும். அந்த ஊர்வாசிகள் இந்த வரலாற்று செய்தியை சொல்லுகிறார்கள். அந்த மலை அந்த அளவுக்கு மோசமாக ரசூலின் மீது விரோதம் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த மக்கள். அப்ப அப்படிப்பட்ட மக்கள்கிட்டையும் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை எத்தி வச்சிருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனையோ பல காபிர்கள் பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஆனா யாருக்கிட்டையாவது போய் நம்மளால இஸ்லாத்தை சொல்ல முடியுதா? இன்னைக்கு இஸ்லாமிய தாவா செய்கிறவர்களுக்கு கூட அது முடியல. அவங்க தர்காக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க. தர்காக்கு போவாத சிறுக்கு குறுக்கு பயப்படும் போது முழுக்க காபிருடைய நாட்டில் போய் என்ன செய்யறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது தவறு, இதை நீங்க வணங்கக்கூடாது, இது வெறும் கல் தான் அப்படின்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய தைரியம் வேணும். நபிசுல்லாஹு எவ்வளவு பெரிய சிரமத்தை எல்லாம் அதற்காக கையாண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பல தடவை அடிபட்டிருக்கிறார்கள், உதைபட்டிருக்கிறார்கள், பல திட்டுகள் வாங்கியிருக்கிறார்கள், பல சஹாபாக்களை இழந்திருக்கிறார்கள். அதற்காக வேண்டும் பல சஹாபிகள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். நாளைக்கு மறுமையில நம்மளை பார்த்து எப்ப உசுரை கொடுத்து ஒரு ஈமானை கொண்டு வந்து ஒன்றை கொடுத்தனே நீ என்ன பண்ணுன்னு கேட்டா அந்த சஹாபிக்கு நான் என்னங்க பதில் சொல்ல போறோம்? அட்லீஸ்ட் நான் அதை பின்பற்றி அதை பாதுகாத்து நான் முழுமையாக வந்திருக்கிறேன் சொல்லணும் இல்லையா? அந்த அளவுக்காட்டு நாம் முயற்சி செய்யணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த இஸ்லாமிய தீன் பணியை, தாவா பணியை நாம கையில் எடுக்கணும். நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பல சகோதரர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கிறது. அதாவது என்ன சொல்றது புரியுது அவங்களுக்கு? இந்த முஸ்லீம்களோடு இருப்பாங்க இல்லையா, ஹாஸ்டல்ல அங்கே இங்கே தங்கி வேலை செய்யற இடங்கள்ல, ஹோட்டல்கள், அந்த முஸ்லீமான பிள்ளைங்க கரெக்டா 5 வந்து தொழுதுகிட்டு அந்த நீதமா கரெக்டா இருக்கிறத பார்த்தீங்கன்னா இவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அழகான மார்க்கமா இருக்கு. இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எத்தனையோ பல பேர்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்னப்பா முஸ்லீம்கிற தொலைக்கூட போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, இல்ல எங்களுக்கு வெள்ளிக்கிழமை சும்மா தொழுதா போதும் என்று இஸ்லாத்தையே நாமளே கொச்சப்படுத்தக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு மத்தியும். ஏன்னா ஏர்போர்ட்ல நான் ஒருத்தர் சந்திச்சேன். ஒரு காஃபிராக இருந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அப்ப அவர்கிட்ட சந்திக்கும் போது நான் முஸ்லீமா மாறிட்டேன் பாய் அப்படின்னாரு. எப்படி உங்களுக்கு இஸ்லாம் எப்படி விரும்புனீங்கன்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை பாய், என் கூட ஒரு ரூம்மேட் இருந்தாரு. அவர் நல்ல தொழுகையாளி, நல்ல மனிதர். அவருடைய நல்ல பழக்க வழக்கங்களை பார்த்தே நான் இந்த மார்க்கத்தை விரும்பி உள்ள வந்தேன். எப்படி பாருங்க, அவருடைய வாழ்வே ஒரு தாவாவாக மாறி இருக்கு. அப்ப நம்முடைய அந்த பழக்க வழக்கங்களை நாம் சரி செய்து கொண்டால் அதை பார்த்தே இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் மாறி போனதுனால் இன்னைக்கு நமக்கு இஸ்லாம் எப்படிங்க கிடைச்சிச்சு? அரபு நாட்டிலிருந்து கடல் வழி பயணமாக கேரளாவிற்கு வந்தார்கள். கேரளா வழியாகத்தான் இஸ்லாம் வந்தது. அப்ப அவர்களுடைய அந்த நன்னடத்தைகள், அவர்கள் வியாபாரத்தினுடைய அந்த நீதமான வழிமுறைகள், இதையெல்லாம் பார்த்துதான் அற்புதமான மார்க்கமாக இருக்கிறது. இப்படித்தான் இஸ்லாம் பரவியது. நம்முடைய நன்னடத்தைகளே ஒரு தாவாவாக மாறும். நல்ல குணங்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருக்கலாம், திக்ரு செய்யலாம், துவா செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், வாழ்நாள் முழுக்க நோம்பு வைக்கலாம், ஹஜ் செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஓதலாம். இதெல்லாம் நாம் அல்லாஹ்விட்டு நாம செய்கிற நல்லவர்கள். அதற்குண்டான நன்மை கிடைத்தாலும் ஒன்று, கிடைக்கவில்லை என்றாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் நல்ல குணநலங்கள் இருக்கிறது இல்லையா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இது நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். நல்ல நற்குணங்களை, நல்ல பண்புகளை, நல்ல வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துறது, இதெல்லாம் நாம ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்னடத்தைகள் தான் உங்களை சொர்க்கத்தில்
அல்லாஹ்வே ஆச்சரியப்படுத்தி சொல்லுவார் ஒரு வசனத்தில், வைன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மகத்தான நற்குணமுடையவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுவான் அல்லாஹ். அதனால் நல்ல குணநலங்களை வளர்த்துக்கிட்டாங்க. உங்கள்கிட்ட தான் சொல்றேன், அதை எதுவும் சொல்றாரு அவர் கிடைக்கிறாரே அப்படிதான் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்க இன்ஷா அல்லாஹ் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வரணும். கன்னடத்தைகள், நல்ல பேச்சுவார்த்தை, நல்ல பழக்க வழக்கம். ஊருக்கு போன உடனே புனிதமான பூமிக்கு போயிட்டு வந்தாங்க, அப்படியே மாறிட்டாங்களே, நாமளும் போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரணும். என்ன மாற்றி போனாங்களா, உமராவுக்கு போனாங்களா, 2 பேர்ச்சை குழந்தை கொடுத்தாங்க, கொஞ்சம் ஜப்ஜப்னு கொடுத்தாங்க, மறுபடியும் நாடகத்தை தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கூடாது. அந்த மாதிரி நம்முடைய பழக்க வழக்கங்கள் மீண்டும் அதே நிலைக்கு போகக்கூடாது. ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுக்கு ஏற்பட வேண்டியது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீன் நம்மளுக்கு இந்த ஈமான் வந்திருக்கிறது என்பதை இந்த காலத்திலும் நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் இந்த தாயிப் நகரத்துடைய வரலாற்று செய்தி நமக்கு பாடமாக வந்து சேருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாட்கள் அங்கே இருந்தாங்க. யாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கலன்னோடனே திரும்பி இங்கே வந்தாங்க. திரும்பி மக்காவுக்கு வந்தாங்க. வந்து நீங்கள் எல்லாம் மஸ்ஜிதுல் ஜின்னு ஒரு ஜின் பள்ளிவாசல் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஜின் பள்ளிவாசலில் வந்து தான் அது அப்போ பள்ளிவாசல் கிடையாது, அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் வந்து உட்கார்ந்து தான் அங்கே குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க. அப்படி குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக ரசூலுல்லாஹ் ஏதாவது மன கஷ்டமா இருந்தால் அது ரசூலும் சரி சஹாபிகளும் சரி என்ன செய்வாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, இல்லை தொழுகைக்கு போவாங்க. நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, ஏதாவது ஒரு சோதனை கஷ்டம் வந்துட்டு பள்ளியை மறந்துடுறாங்க. கரெக்டாக தொழுதுட்டு இருக்க 5 வேளை எனக்கு சோதனை கொடுக்குற அந்த பயமில் தொழுகை பண்ணிக்கிறான், அவன் நல்லா இருக்கானே, அப்போ நான் எதுக்கு பள்ளிக்கு வரணும், பள்ளி மேலே போச்சுக்கிறேன், பள்ளிக்கே வர்றதில்லை. ஆனால் ஒரு கஷ்டம் ஒரு சோதனை என்றால் நம்ம எங்கே தான் திரும்பணுங்க, பள்ளிக்கு தான் போகணும். சரியா? அப்படி பள்ளிவாசலோடு நம்முடைய உள்ளத்தை தொடர்பு கொள்ளுது. பள்ளிவாசலே போய் கடக்கணும்னு நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் பாட்டுக்கு சட்டி போட்டுக்கிட்டு போய் சொத்தாக்கி பள்ளிவாசலே இருந்து சொன்னார்ப்பா, அதற்கு இருக்கிறது இல்லை. நம்ம உள்ள பள்ளிவாசலோடு தொடர்பு. அப்படி இருப்பவர்களுக்கு நாளை சொர்க்கத்தில் கேள்வி கணக்கின்றி போகலாம்னு சொன்னாங்க. யாருடைய உள்ள பள்ளிவாசலோடு தொடர்பில் இருக்கிறதோ, ஒரு தொழுகை முடிஞ்சோட இன்ஷா அல்லாஹ் வேலையை பார்த்து அடுத்த தொழுகைக்கு போகணும் என்ற பள்ளி தொடர்போடு யாருடைய உள்ளம் இருக்கிறதோ அவர் நாளைக்கு கேள்வி கணக்கிட்டு சொர்க்கம் போவார். அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே அவருக்கு நிழல் கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஏற்பட வேண்டும். அப்பதான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்று செய்திகள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது என்ன செய்யுங்க, நான் சொன்ன மாதிரி ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுகள் மண்ணடியில் கிடைக்கும். எந்தெந்த ஊர்ல இருக்கிறீங்கன்னா அந்த ஊர் இஸ்லாமிய புக் சென்டர்களில் கிடைக்கும். அந்த மாதிரி வரலாற்று கிதாபுகளை வாங்கி நீங்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன், ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். இல்லைன்னா வீட்டில் ஒரு தாலீம் ஏற்படுத்து. தாலீம்னு சொன்னால் தாலீம் கிதாப் படிக்கிறது இல்லை, நீங்கள் இந்த ரஹீக்குல் மக்தூம் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி வரலாற்று கிதாபுகளை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இஷா எல்லாரும் இரவு சாப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒன்று படித்து ஒரு செய்தியை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஸ்லாமிய செய்திகள் நிறைய நமக்கு தெரியறதில்லை, வரலாற்று செய்திகள் தெரியறதில்லை. நாமளே தப்பாக சொல்லிடுவோம். இன்னைக்கு வந்து திப்பு சுல்தான மோசமான ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரித்து சொல்றாங்க. திப்பு சுல்தான் யாருங்கிற செய்தியை நமக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு வரலாறு தெரியாது. வரலாற்றை மறந்தவர்கள் வரலாறு படைக்க முடியாது என்று சொல்லுவாங்க. அப்படிங்கிற வழக்கம் சொல்றான்னு வச்சுங்களேன், அது உண்மை. வரலாற்றை மறந்தவர்கள் வரலாறு படைக்க முடியாது. நம்ம வரலாறு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால என்ன செய்யுங்க, வீட்டுகள்ல அட்லீஸ்ட் இஸ்லாமிய வரலாற்றையாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பேஜ், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10, எத்தனையோ நேரங்கள் நம்ம எவ்வளவு வீணா கழிக்கிறோங்க. போன்லயே நீங்க நிறைய நேரங்கள் வீணா போகும் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் மட்டும் யோசிச்சு தான் சொல்ல, நானும் போன்ல நிறைய நேரம் வேற தேவைகள் வேற அந்த மாதிரி ஒரு சூழல்கள் உருவாயிடுச்சு. நம்ம போன்லயே வீடியோ ஷேர் பார்க்கறது, அது பார்க்கறது, இது பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, இதையெல்லாம் நம்ம தவிர்த்துக்கிட்டு ஒரு வீட்டில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு புக் எடுத்து படிக்க தெரிஞ்ச நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம உட்கார்ப்பா ஒரு 5 நிமிஷம் படிப்பா, என்னதான் இந்த இஸ்லாம் என்னதான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி செய்ய நான் நிறைய சஹாபிகள் வரலாறுகள் இருக்கிறது. அந்த மாதிரி வரலாற்றுக்கு ஆதாரப்பூர்வமான சும்மா என்னத்தையாச்சும் வாங்கி படித்து யாருக்குமானா நீங்கள் வழங்கிடக்கூடாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள், ஆதாரப்பூர்வமான வரலாற்று கிதாபுகள் நம்ம அடையாள ஆலிம் அவர் எழுதியிருக்காரு ஒரு புக்கு. அதாவது என்னென்ன ஒரு சூப்பரான புக்கு, வரலாற்று செய்த சஹாபிகளுடைய வரலாறு எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நல்ல இமாம்கள் எழுதின நல்ல கிதாபுகள்லாம் இருக்குது. ரஹீக்குல் மக்தூம் நான் சொன்ன மாதிரி அது மறந்துடாதீங்க. ரஹீக்குல் மக்தூம் வரலாற்று செய்த இஸ்லாமுடைய வரலாற்று சுருக்கம் அதில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படிக்கிற வீடுகளில் அந்த மாதிரி ஒரு தாலீமை ஏற்படுத்தும். மலக்குமார்கள் வீட்டுக்கு வருவாங்க. இஸ்லாத்தினுடைய விஷயங்கள் பகிரப்படுகிற வீடுகளில் மலக்குமார்கள் வருவாங்க. அது நல்லா இருக்குது இன்ஷா அல்லாஹ்.
பாக்கியத்தை நம்ம கொடுக்கணும். ஆஜிகளாக வரணும். காசு பணம்னா ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவன் 8 லட்சம் வாங்கினாலும் 10 லட்சம் வாங்கினாங்க. நாம நீயத்தை சரியா வச்சுட்டு அல்லா நாடிடும். நல்லா கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். வினாவுடைய கூட இது ஒரு காலத்துல தீப்பிடிச்சு நிறைய ஹாஜிகள் ஷஹீதானாங்க தெரியுங்களா? அதுக்கு பிறகு என்ன நடந்தாலும் தீப்பிடிக்காத அளவுக்கு இதை ரெடி பண்ணிடுறாங்க. இந்த கவர்மெண்ட் ரெடி பண்ணிடுறாங்க. மழை குறைஞ்சு அதுக்குள்ள கடல் நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் பெரிய இதையெல்லாம் கியாமத்துடைய அடையாளமா சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அரபிகள் உயரமான கட்டிடங்களை கட்டுவார்கள். அப்படி கட்டிட்டாங்கன்னா நீங்க கியாமத் நாளை எதிர்பாருங்கன்னு அவனுக்கு ரொம்ப பெரிய பெருமையா சுத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு அப்படி பில்டிங் கட்டாலே கியாமத் வந்துருச்சுன்னு அர்த்தம் நாங்க விசுவாசம். இந்த மாதிரிலாம் விசுவாசம் சொல்லியிருக்கிறாங்க நம்ம கிட்ட. ஸோ அதனால இன்ஷால்லா என்ன செய்யுங்க, நம்மளும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நமக்குள்ளே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த பயணம் நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையை தர வேண்டும். நபிஸல்லல்லாஹு மீது அன்பை அதிகப்படுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கெல்லாம் முன்னாடி நாம் ஒரு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அப்படின்னு ஒரு சஹாபி, அந்த சஹாபியுடைய பெயரில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அந்த பள்ளியை நாம் போய் சென்றடைவோம். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா பள்ளிக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் அங்கே இஹ்ராம் கட்டுறதில்லை, போயிட்டு ஒழு செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அமர நமக்கு அறுசுவை உணவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டுட்டு இதையா போலான்னு என்கிட்ட வரக்கூடாது. ஒரு வேளை அறுசுவை உணவாகவே அது அமர்வு செய்யணும். அது பிரியாணியாக காஞ்ச சோறா கூட தெரியல எனக்கு. ஆனால் பஸ்ஸுக்கு கீழே தான் உங்களுக்கு அடி வந்து இருக்கிறது. அது மட்டும் எனக்கு தெரியும். விஷால அந்த சாப்பாடுலாம் நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா யார், ஏன் அவர்களை நாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிற செய்தியை தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு இந்த நான் சொன்ன இடங்களை எல்லாம் ஒரு பார்வையிட்டு இன்ஷா அல்லாஹ் நேராக நேராக மீகாத்துக்கு போயிடுவோம். நம்ம நுகர் அதை சொல்லுவோம், இப்னு அப்பாஸ் பள்ளியில் போய் நுகர் தொழுவோம். சரியா? இன்னும் ஒரு மணி நேரத்தில் போயிடுவோம். நாமளே ஒரு ஜமாத் பண்ணி தொழுதுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அப்போ நம்ம அதுக்கு பிறகு மீகாத்துக்கு போவோம். மீகாத்துக்கு போனதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் இஹ்ராம் கட்டி உம்ராவுடைய நியத் செய்து நம்முடைய இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அறைகளுக்கு நாம் சென்று உங்களுடைய வசதிக்கேற்ப நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்து கொள்ளலாம், உம்ரா செய்து கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பயணத்தை லேசாக்குவானாக. எனவே இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு மணி நேரம் அப்படி ஸலவாத்தோடு தூங்கிக்கிட்டே வாங்க.